வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 10வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. RCB பொறுத்தவரை 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் KKR பொறுத்தவரை ஒரு மேட்ச் அது SRH அகைன்ஸ்டா பிளே பண்ணாங்க. அந்த மேட்ச்லயும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டாவது வெற்றியை தேடி ரெண்டு டீமும் பயணம் பண்ண போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் யாருக்கு ரெண்டாவது வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 29th மார்ச் நைட்டு 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக் எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலரா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்பாட்டசி ஆப்க்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்க்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் ஃப்ரீயா கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம் இதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ, ஏன்னா ஃபேண்டஸ் வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. நமக்கு நல்லாவே தெரியும் பெங்களூர் கிரவுண்ட் அப்படின்னாலே பவுண்டரிஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அவுட்ஃபீல்டு ரொம்பவே குயிக்கா இருக்கும். இந்த வென்யூ அப்படின்னு வந்துட்டாலே பேட்டர்ஸ்க்கு பேட்டிங்கோட பாரடைஸ்னே சொல்ல, பேட்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் இந்த வென்யூ. ஆனா அதுவே பிளாக் சாயில் பிச்சை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா லோ ஸ்கோரிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது எந்த மாதிரி பிச்சை யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். அதனால தான் உங்களை நாங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலா 32 மேட்சஸ், அதுல RCB 14, KKR 18 மேட்சும் வின் பண்ணி ஓவராலா பார்க்கும்போது KKR அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய SRH எகைன்ஸ்டாவே KKR மேட்சை லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா RCB KKR கண்டிப்பா அனல் பறக்கிற போட்டியா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கும். அண்ட் தென் இந்த வென்யூல லாஸ்ட் சீசன் ஓவராலா 7 மேட்சஸ் நடந்தது. அதுல பவுலர்ஸ்க்கு 94 விக்கெட்ஸ் கிடைச்சது, அதுல ஃபேசர்ஸ்க்கு 61, ஸ்பின்னர்ஸ்க்கு 33 விக்கெட்ஸ் கிடைச்சது. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல தான் RCB பஞ்சாப் கிங்ஸ் பிளே பண்ணாங்க. அதுல ஓவராலா 12 விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சது, அதுல 8 விக்கெட் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடைச்சது. ஓவராலா இதுலயும் பார்க்கும்போது ஃபேசர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எவ்வளவு ரன் அடிச்சாலும் இந்த வென்யூல கண்டிப்பா சேஸ் பண்ண முடியும். ஓவரால 89 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 37 மேட்சஸும் சேஸ் பண்ண டீம் 48 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது சேசிங் தான் அதிகப்படியான மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிற டீமுக்கு அதிகப்படியான ப்ரியாரிட்டி கொடுங்க. அண்ட் தென் எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம்னா பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஒரு 60% வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 30% ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 10% மட்டும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அதுவும் பர்டிகுலர்லி லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க டீம் எல்லாமே பிக் பண்றீங்க, அண்ட் தென் எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத இங்க இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மைஃபேப்ல ஒன்று ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க.
மைஃபேப்லோன் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இங்க அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மணி ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்க ட்ரீம் லெவல்ல பிளே பண்றீங்கன்னா கிராண்ட் லீக்ல மட்டும் பிளே பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல எகன் மீண்டும் அங்கேயே நீங்க பிளே பண்ணி அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்மால் லீகோட என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மைஃபேப்லோன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 250 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 4 கான்டெஸ்ட் பிளே பண்ண போறீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு மேட்சுமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இந்த 1000 ரூபாயை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி வேற ஒரு மேட்ச் நீங்க பிளே பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அங்க போய் நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இப்போ ஐபிஎலுக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 25,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மைஃபேப்லோன் ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு வந்துடுறீங்க. மைஃபேப்லோன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் அண்ட் தென் விராட் கோலி ரெண்டு பேரும் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் நம்பர் 3ல ரஜத் பட்டிதர் வர போறாரு. அண்ட் தென் கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், அனுஜ் ராவட், தினேஷ் கார்த்திக், மயங்க் டாகர், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், யாஸ் தயால். இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். எந்த மாதிரி டைம்லனா பவுல் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னா இவங்க தான் பிளேயிங் லெவன்ல இருக்க போறாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ் தயால் இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. அவருக்கு பதில் மஹிபால் லோம்ரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள பேட்டிங் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பேட் பண்ண போறாங்கன்னா மஹிபால் லோம்ரர் பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. யாஸ் தயால் வந்து இம்பாக்டா பிளே பண்ணுவார். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளேயிங் லெவன் இருக்கிறதான சான்சஸ் இருக்கும். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா யாஸ் தயால், முகமது சிராஜ், அல்சாரி ஜோசப், மயங்க் டாகர், கேமரன் கிரீன் அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெல். இந்த மாதிரி ஓவராலா 6 பவுலர்ஸோட தான் ஆர்சிபி வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் முகமது சிராஜ், அல்சாரி ஜோசப் அண்ட் தென் யாஸ் தயால் இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர் தான் கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் தென் மயங்க் டாகர் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி மயங்க் டாகர் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரும் கேமரன் கிரீனும் கிளென் மேக்ஸ்வெலும் தான் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுல யாருக்கு நல்ல ஓவர் எடுக்குதோ அவங்க கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், யாஸ் தயால் அண்ட் தென் அல்சாரி 3 பேர் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்சாரியும் முகமது சிராஜ் இவங்க 2 பேர் தான் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்க சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிலிப் சால்ட் அண்ட் தென் சுனில் நரேன் இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுயாஸ் சர்மா. இத கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். என்ன மாதிரி டைம்லனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்கன்னா இதுதான் இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுயாஸ் சர்மா இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. அவருக்கு பதில் ரமன்தீப் சிங் ஆர் சிங் அவரு உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ரமன்தீப் சிங் பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. அதுவே சுயாஸ் சர்மா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துட்டோம்னா சுயாஸ் சர்மா 1, வருண் சக்கரவர்த்தி 2, ஹர்ஷித் ராணா 3, மிச்சல் ஸ்டார்க் 4, சுனில் நரேன் 5 அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் கேகேஆரும் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் பொறுத்தவரை வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு அண்ட் தென் சுனில் நரேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஹர்ஷித் ராணா 3 ஓவர் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை ஆண்ட்ரோ ரசலும் சுயாஸ் சர்மா இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட இனிஷியலா நியூ பால்னா மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரோ ரசல்,
மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யார் யாரெல்லாம் சேஃபா வந்துருவாங்க, யார் யாரெல்லாம் ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நான் டெப்தா சொல்ல போறேன். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 பிளேயர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல ஒரு சில பிளேயர்ஸா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, இவங்களை டிராப் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வேற பிளேயரை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறத டீடைலா சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த இப்போ கிராண்ட் லீக்ல நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்ற கான்செப்டை மோஸ்ட்லி எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதை வச்சு அப்படின்னா அவங்க டியூவல் ஆப்ஷன், பேட்டிங் அண்ட் பவுலிங் எதுவுமே ரெண்டுமே பண்ணணும். விக்கெட் கீப்பர்னா டாப் ஆர்டர்ல வரணும், பேட்டிங்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலர்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல 2 ஓவர் வச்சு டெத்ல போல் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. எதுக்காக ஒரு 6 பிளேயர்ஸ் ஆச்சும் சேஃபா எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப அதிகம். இவங்க ட்ரீம் டீம்குள்ள வந்துட்டா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது, அதுவே நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க, நம்மளோட காசை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக நம்ம காசை வேஸ்ட் பண்ணோம், அதுக்காக மோஸ்ட்லி சேஃபா ஒரு 6 பிளேயர்ஸை மோதுங்க, போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃப் ஆப்ஷன்ல இந்த 6 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்துருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிலிப் சால்ட். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் 50+ ரன் அடிச்சிருந்தாரு குயிக் ஃபயரா. இவருடைய அட்வான்டேஜஸ் 2 என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, இது ஒரு அட்வான்டேஜஸ். பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு அண்ட் தென் ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, இதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஒரு 25+ ரன் அடிச்சாருன்னா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம். இவரை மோஸ்ட்லி இந்த T20 வேர்ல்டு கப்ல இருந்து அவரை எடுக்க போறோம், ஸ்குவாட்லே கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா விராட் கோலி ஒரு நல்ல ஆட்டத்தை இந்த IPL காட்டுவாரு, நமக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் 2 மேட்சுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு விராட் கோலி. இருந்தாலும் இங்க வென்யூ பெங்களூர் நடக்க போகுது. பெங்களூர்ல மேன் இன் ஃபார்ம் அப்படின்னா விராட் கோலி தான். இந்த வென்யூல அதிகப்படியான ரெக்கார்டு வச்சிருக்கிறது இவர் தான். 14 50s அண்ட் தென் இன்க்ளூடிங் 400s இந்த வென்யூல விராட் கோலி ஸ்கோர் பண்ணிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல 77 ரன் அடிச்சாரு விராட் கோலி. சோ கண்டிப்பா ஒரு 25+ ரன் அடிச்சா போதும். அண்ட் தென் ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கனால இவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் இருக்கு. எதை வச்சு இவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்கன்னா அந்த ஃபேண்டசி வைஸ் போலாமே, ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரினா பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல கீழே வந்தாலும் அவருடைய பேட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10 பால் பிடிச்சிட்டாருன்னா போதும், அதுல 3ல இருந்து ஒரு 4 6 சாலிடா அடிச்சிருவாரு. அந்த மாதிரி அதுல ஒரு 25 ரன் மினிமம் 2 ஓவர் போல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் கேமரன் கிரீன் அவருமே டியூவல் ஆப்ஷன், பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. அண்ட் தென் பவுல்ல மினிமம் 2 ஓவர் ஆச்சு கம்ப்ளீட் பண்றாரு. ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் ஆகுது பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டரா கேமரன் கிரீன் இருக்காரு. சேஃபான ஆப்ஷன் வந்துருவாரு, ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் அதிகம். அண்ட் தென் சுனில் நரேன் ரிஸ்கி பிக் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச். சப்போஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைச்சிருது ஒரு 2 விக்கெட் சுனில் நரேன் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இவரும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரிஸ்க் எடுத்து இவரை நம்ம ட்ரை பண்ண போறோம். ஏன்னா பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. சப்போஸ் பேட்ல பட்டுருச்சு, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பெருசா எதுவும் ஸ்கோர் ஆடல, கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டு இருந்தாலும் டியூவல் ஆப்ஷன் இவருக்கு இருக்கு. டியூவல் கூட கிடையாது, ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் தான் கிளான் மேக்ஸ்வெல். பேட்டிங் பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் 3க்குமே அவருக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் கிளான் மேக்ஸ்வெல்ட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கு. சப்போஸ் ஃபேஃப் டூ பிளஸிஸோ விராட் கோலியோ கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கிளான் மேக்ஸ்வெல்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல சேஃபா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எல்லா டீம்லயுமே இவங்களை நீங்க சேஃப் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல
பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. ஒன்னு இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போகும், ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதர்வைஸ் இவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டும் லாஸ் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்காக தான் 6 பிளேயர்ஸை நம்ம சேஃபா எடுத்து வச்சிருக்கோம். அவங்க காப்பாத்திட்டாலே போதும், நம்ம போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகாது. இவங்க 3 பேர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்துடலாம். அண்ட் தென் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு நம்ம கொடுக்க போறோம்னா யாஸ் டயால். அவருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். யாஸ் டயால் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் தென் அதுல 1 or 2 ஓவர் டெத்ல போறதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சீமர், கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் இயர்லியா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் நிதிஷ் ராணா, அவர் மேல ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா கடைசி மேட்சஸ் அவரால் ஸ்கோர் ஆட முடியல. சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய வெங்கடேஷ் ஐயர், சுனில் நாராயண் அண்ட் தென் பிலிப் சால்ட் இவங்க எல்லாருமே கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா நிதிஷ் ராணா உள்ள நின்று மட்டையை போட்டு ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. ரஜத் பட்டிதார் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோலி, கிளான் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் இவங்க 4 பேருக்கு மேலதான் எல்லா யூசர்ஸுமே கண் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல யாரோ இல்ல ஓப்பன் ஆடக்கூடிய ஃபேப் டு பிளஸிஸா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு. இல்ல விராட் கோலியா அன்பார்ச்சுனேட்டா விக்கெட் விட்டுட்டாங்க. 1 டவுன்ல வரக்கூடிய ரஜத் பட்டிதர் உள்ள நின்னுட்டாரு, ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இதை விட நீங்க இன்னும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ல ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க 3 பேர்த்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல தினேஷ் கார்த்திக் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, விக்கெட் கீப்பர் பண்ண போறது இல்ல. இதை விட நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா அனுஜ் ராவட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அனுஜ் ராவட்டுக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதே வென்யூல தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் பினிஷிங் ஆடி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அனுஜ் ராவட் விக்கெட் கீப்பருக்குனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவட் 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணிக்கோங்க ரிஸ்கி பிக்ல. அண்ட் தென் ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருந்தாரு. டெத்ல போல் பண்றாரு, அது அவருடைய அட்வான்டேஜஸ். டெத்ல பவுல் பண்ணனால தான் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் கிடைச்சது, இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா போயிருப்பாரு. அதே மாதிரி கூட இந்த வென்யூல எக்ஸ்பென்சிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அதே மாதிரி 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. வெங்கடேஷ் ஐயர் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா யாஸ் டயால், நிதிஷ் ராணா, ரஜத் பட்டிதார் இந்த ஆப்ஷன்ல போக. இதை விட நீங்க கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா தினேஷ் கார்த்திக், ஹர்ஷித் ராணா, வெங்கடேஷ் ஐயர் இந்த மாதிரி ஒரு காம்போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி ஆப்ஷன்ல நீங்க போலாம் அப்படின்னா 6 பிளேயர் சேஃபா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக்னு சொன்னால அதுல 2ல இருந்து 3 பேர், அண்ட் தென் இங்க இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர், இந்த மாதிரி நீங்க ஒரு டீமை செட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிஃபரன்ஷியலான பிக்ல ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் சம ஃபிளாப், இனிஷியலாவே விக்கெட் விட்டுட்டாரு டக்லியே. ஆனா இந்த வென்யூல நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு, உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்தும் ஒரு 20+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, கண்டிப்பா ஒரு 25+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். அண்ட் தென் ஃபேப் டு பிளஸிஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சுமே ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவரேஜா ஒரு 20+ ரன் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா 3 ரன்னுக்குலாம் விக்கெட்டை விட்டுருந்தாரு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்சும் அவர் 20+ ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும், ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அண்ட் தென் மிச்சல் மார்ஸ், மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இவர் ஓவர பெரின்னு பிரிச்சுட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதே கூட இதே வென்யூல நடந்தாலும் நடக்கலாம், ஏன்னா இந்த கிரவுண்ட் பேட்டிங்கோட பாரடைஸ்ங்கனால மிச்சல் ஸ்டார்க் ஓவர பிரிப்பாங்க. ஏன்னா இவருக்கு எகைன்ஸ்டா பேட் பண்ண போறது யாரு? விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ், கேமரன் கிரீன் அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி டாப் லெவல் பிளேயர்ஸ் தான் இவருக்கு எகைன்ஸ்டா பிளே பண்ண போறாங்க. கண்டிப்பா இவர் பிரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்ல இப்போ விராட் கோலி சரி அண்ட் தென் ஃபேப் டு பிளஸிஸ் சரி, இவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாதிரி டைம்ல விராட் கோலியை கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஏன்னா ரிஸ்கியா விராட் கோலியோ ஃபேப் டு பிளஸிஸோ நீங்க டிராப் பண்ற டீம்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் அல்சாரி ஜோசப்போட வேல்யூ இந்த வென்யூல நமக்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பவுன்சஸ் போடுவாரு, அந்த மாதிரி பவுன்ஸ் பாலுக்கு யாரு வீக்?
ஆண்ட்ரோ ரசல் ரொம்பவே வீக். கண்டிப்பா ஒரு டெத்ல போல் பண்ணும்போது ஆண்ட்ரோ ரசல் தான் இவருக்கு அகைன்ஸ்டா பேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைம்ல பவுன்ஸ் பால் போட்டு இவரோட விக்கெட்டை எடுக்கிறதான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு பிளேயர் நிறைய ஏர்கர் போறாரு, 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நீங்க அல்சாரி ஜோசப்பையும் அண்ட் தென் முகமது சிராஜ் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அல்சாரி ஜோசப்புக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னா முகமது சிராஜுக்கு 2 விக்கெட் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் போகும். மோஸ்ட்லி அல்சாரி ஜோசப் ஒரு 4 டீம்ல நீங்க அல்சாரி ஜோசப்பை பிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 டீம்ல அல்சாரி ஜோசப்பையும் முகமது சிராஜ் 2 பேர்த்தையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க 2 டீம்ல அல்சாரி ஜோசப் ஒரு டீம்லயும் முகமது சிராஜ் ஒரு டீம்லயும் இந்த மாதிரி சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிங்கு சிங் இவர் தான் இந்த டீமோட பினிஷர். ரீசெண்ட் டைம் சம ஃபார்ம் நல்லாவே பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 20+ ரன் எப்படினாலும் ஒரு பேட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒரு கேட்ச் ஆகுது பிடிச்சி ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. ரிங்கு சிங் மேக்ஸிமம் நீங்க 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கிறதான சான்ஸ் அதிகங்கிறத பார்ப்போம். கிளான் மேக்ஸ்வெல் 1, ஆண்ட்ரோ ரசல் 2, விராட் கோலி 3, பிலிப் சால்ட் 4, கேமரன் கிரீன் 5, சுனில் நரேன் 6, ரிங்கு சிங் 7, அல்சாரி ஜோசப் அல்லது முகமது சிராஜ் 8, ஸ்ரேயஸ் ஐயர் 9. பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கி 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேஃப் டு பிளஸிஸ் 10, மிச்சல் ஸ்டார்க் 11. ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்லைன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் தென் ரஜத் பட்டிதார், நிதிஷ் ராணா அண்ட் தென் யாஸ் டயால் இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. இதை விட நீங்க என்ன லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்கா ட்ரை பண்ணீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அல்லது அனுஜ் ராவத். தினேஷ் கார்த்திக் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக். இதோட சேஃபா போனா அனுஜ் ராவத் சைட் நீங்க போலாம். அண்ட் தென் ஹர்ஷித் ராணா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் பவர் பிளேல ஆட போறாரு, யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ இந்த 14 பிளேயர்ஸ் தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ண போறாங்க. அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதாக தான் இருக்கணும். நம்மளோட காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால மோஸ்ட்லி ஒரு 8 பிளேயர் ட்ரீம் டீம்ல வர மாதிரி டீமை பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எந்த மாதிரி பேஸ் டீம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 5 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணுங்க. எல்லா டீமுக்குமே இந்த 5 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸை மட்டும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர்ல இருந்து, பேட்டிங்ல இருந்து விராட் கோலி, ஆல்ரவுண்டர் கிளான் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரோ ரசல், கேமரன் கிரீன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா சொல்றேன். விக்கெட் கீப்பர்ல அனுஜ் ராவத் ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி பிக்கா தினேஷ் கார்த்திகா ஒரு 10-20% டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் பேட்டிங் வந்துட்டோம் அப்படின்னா ஃபேப் டு பிளஸிஸ் சேஃப் ஆன் ஆப்ஷன்ல வந்துருவாரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். இதை விட நீங்க லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்கி பிக்கா நீங்க ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ரஜத் பட்டிதர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த டீம் வந்துட்டீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் தென் நிதிஷ் ராணா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரோ ரசல், கேமரன் கிரீன் இவங்களே போதுமானது. அண்ட் தென் சுனில் நரேன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். மோஸ்ட்லி ஒரு 70-80% டீம்ல சுனில் நரேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பவுலிங் சைடு வந்துட்டோம். ஆர்சிபி சைடு அப்படின்னா அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன்ல இவங்க 2 பேர்த்தையும் அதிகப்படியான டீம்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கி பிக் லோ பர்சன்டேஜ் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாஸ் டயாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் கேகேஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா டெத்ல போல் பண்றாரு, நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்லைன்னா 2ல இருந்து 3 விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா இவருக்கு எகெயின்ஸ்டா
விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ், கிளான் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் இந்த மாதிரி டாப் லெவல் பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ண போறாங்க. இவங்களுக்கு நிறைய முறை பவுல் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவங்களோட வீக்னஸும் தெரியும். அண்ட் தென் கண்டிப்பா இவர் எக்ஸ்பென்சிவும் பவர் இல்லைனா விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் கூட இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் இதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா போற டீம்ல, அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சுயாஸ் சர்மா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்கிறத பார்க்க போறோம். கிளான் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரூ ரசல், கேமரன் கிரீன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா 3 பிளேயருமே டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இதுல கொஞ்சம் ரிஸ்கியா போகும்னு நினைச்சீங்கன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட், சுனில் நரன் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரெண்டுலயுமே நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஃபேப் டு பிளஸிஸ் அவர் ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜ் அவர் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் அவ்வளோ ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் ரிஸ்கியா ட்ரை பண்ணுங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.